இந்த வீடியோல என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா, இது லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் எல்லாரும் இதை பற்றிய ஒரு கிளாரிட்டி அல்லது இதை பற்றி ஒரு கிளியரான சிம்பிளான எல்லாருக்கும் விளங்கக்கூடிய அட்வைஸ் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த ஃபீல்ட்ல சக்சஸ் அல்லது ஒரு அவரேஜ் ஹாப்பி லைஃப் வாழ்ற யாரும் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பெரும்பாலும் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஹாப்பியான லைஃப் எப்படி வாழலாம், அல்லது என்ன செஞ்சா ஹாப்பியா வாழலாம், அல்லது மந்த்லி எவ்வளவு நம்ம ஏர்ன் பண்ணுனா ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதை ஸ்டார்ட் பண்றது வந்து நீங்க எவ்வளவு உங்களை தயார் பண்றீங்க, நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறீங்க, பிளஸ் உங்களோட எஃபர்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதுதான். ஓகேங்களா? ஸோ நீங்க முதலாவது நீங்க எவ்வளவும் சம்பாதிக்கலாம், நீங்க எடுக்கிற அந்த இன்கம் அதை நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படின்றதுல தான் என்னை பொறுத்த வரைக்கும் பீஸ் அல்லது மென்டல் ஹெல்த் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அது ஒரு தனிநபர் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக இருந்தாலும் சரி, அதுதான் சக்சஸுக்கான முக்கியமான. சக்சஸ்ன்றது தாண்டி சக்சஸ் தேவையில்லை, ஒரு மென்டல் பீஸான லைஃப் வாழணும் என்ற ஒரு ஆளுக்கு கொஞ்சம் தூர நோக்கு சிந்தனைகள் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நம்புவேன். லைக் ஒரு 5 இயர்ஸ்க்கு பிறகு நம்மட இன்கம் பிளஸ் க்ரோத் எப்படி இருக்கணும், அல்லது ஒரு 10 இயர்ஸ்க்கு பிறகு எப்படி இருக்கணும். நீங்க சாதாரணமா இன்டர்வியூல எதுவும் அட்டென்ட் பண்ணாலே உங்கள்ட்ட சிம்பிளா கேட்பாங்க, இப்ப இருந்து ஒரு 3 இயர்ஸுக்குள்ள உங்களோட க்ரோத் எப்படி பாக்குறீங்க, உங்களோட நீங்க என்னவா இருக்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின்ஸ், பட் இதெல்லாம் நம்மட மைண்ட் செட்டை கேப்சர் பண்ற மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் கேண்டிடேட்டை நீங்க செலக்ட் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸ். அப்பதான் நீங்க அவங்களோட மென்டல் இன்னரிட்டி, அதாவது அவங்க தங்களை எந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல பாக்குறாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அந்த கொஸ்டின்ஸ்ல கிடைக்கும். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்ல கொஸ்டின்ஸோ நான் இந்த மாதிரியானதுக்கு சொல்றதுக்கு காரணம், ஒரு நான் நிறைய பார்ப்பேன் அல்லது நிறைய டாக்ஸ் பார்ப்பேன். சிம்பிளா சொல்லுவாங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த ஒரு பிளானும் இல்லாம இருக்கிற வாழ்க்கை சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் அதுல இருந்து அந்த கருத்தை கொஞ்சம் மாறுபட்ட மாதிரியான விஷயத்தை தான் நான் பீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் என்னுடைய வருமானம், அந்த என்னுடைய வருமானத்திற்குள் எனக்கு விருப்பமானவைகள், என்னுடைய மந்த்லி செலவு, அந்த இன்கம்ல எனக்கு பிடிச்ச மாதிரியான சில செயற்பாடுகள், பிளஸ் கொஞ்சம் சேவிங்ஸ், பிளஸ் என்னுடைய தூர நோக்கம் அப்படின்ற அந்த விஷயம்தான் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன். இதை பற்றி யாருமே டாக் பண்ண மாட்டாங்க. இது வந்து யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ரியல் லைஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது ரொம்ப முக்கியம். இது ஒரு இதை நீங்க எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்றீங்க, ஒரு ஃபேமிலியாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அல்லது ஒரு சிங்கிளாக நீங்க எப்படி உங்களை அந்த அடுத்த லெவல், நெக்ஸ்ட் லெவல் நம்மட எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்க இருக்கிற பொசிஷன்ல இருந்து அல்லது நீங்க எடுக்கிற இன்கம் சோர்ஸ் ஆஃப் இதுல உங்களை எப்படி நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். சிம்பிள், நீங்க ஒரு சும்மா வச்சுக்கொள்ளுங்களேன், ஒரு மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்டா இருக்கிறீங்க கவர்மெண்ட்னு சொன்னா, உங்களுக்கான மந்த்லி அந்த சேலரியை நீங்க எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கோணத்துல நீங்க எப்பயுமே யோசிக்கும். ஸோ நான் ஒரு குடும்பத்துல போயிட்டேன், எனக்கு பிள்ளைகள் இருக்குது, எனக்கு இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஸோ என்னால அடிஷனலான எஃபர்ட் போட இயலாது, நான் இன்னும் ஒரு ஸ்டடீஸ் பண்றதுக்கு, அல்லது நீங்க ஏஎல் ரிசல்ட்ஸோட போனீங்கன்னு சொன்னா ஒரு டிகிரி எடுக்கிறது, அல்லது நீங்க டிகிரியோட போனீங்கன்னு சொன்னா இன்னொரு மாஸ்டர் செய்யறது, இப்படியான விஷயங்கள்ல நீங்க ஒரு அடிஷனல் எஃபர்ட் போட்டு சக்சஸ் ஆன பீப்புள்ஸ் அல்லது இன்னர் பீஸ்ல இருக்கிற பீப்புள்ஸ்ல டாக் பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் they will spend to improve their lifestyle அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது கட்டாயம் இருக்கும். ஸோ நம்ம இவ்வளவு சம்பளம் ஓகே, நம்ம கவர்மெண்ட் இவ்வளவு சம்பளம் மந்த்லி வந்தா ஓகே, ஒரு 5 இயர்ஸ் அல்லது ஒரு 10 இயர்ஸ்க்கு பிறகு சேவிஸ் அப்கிரேட் வார நேரங்கள்ல அகெயின் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி இந்த
பாயிண்ட் ஆஃப் விலையில இருப்பீங்கன்னு சொன்னா ஒரு சாதாரணமான ஒரு பொருளுக்கு 6 மாசத்துக்கு முதல் ஒரு விலை இருக்கும், 6 மாசத்துக்கு பிறகு ஒரு விலை இருக்கும். அப்படி கவர்மெண்ட் சேலரி கூட்டுமா அப்படின்னு சொன்னா இப்போ கவர்மெண்ட் மட்டும் இல்லை, பிரைவேட் செக்டர் தான். ஸோ உங்களுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க எப்படி மேனேஜ் பண்ணணும்ன்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ் கிளியர் ஐடியா உங்கள்ட்ட இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அல்லது கொஞ்சம் சேடான லைஃப் நமக்குள்ள வர பார்க்கும். ஸோ இதுகளுக்கான ப்ரையாரிட்டி வந்து நீங்க எப்படி கொடுக்குறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு பிடிச்ச அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னா இது செஞ்சா நல்லம் அப்படின்னு சொல்ற சில டிப்ஸ் நான் சொல்றேன். ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களோட இன்கம் அது எந்த விதமாக வந்தாலும் சரி, நீங்க அடிஷனலாக கிளாஸ் கொடுக்குறதாக இருக்கலாம், அல்லது வேற வேற ஏதோ ஒரு விஷயம் நீங்க அடிஷனல் இன்கமும் வருதுன்னு சொன்னா பிளஸ் உங்களோட சேலரி பிளஸ் உங்களோட அடிஷனல்னு சொன்னா நீங்க அந்த இன்கம் அந்த மந்த்லி எவ்வளவு வருகிறதோ அதே நேரம் நீங்க அந்த அந்த மந்த்துக்குரிய எக்ஸ்பென்சஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்றதையும் நீங்க டிராஃப்ட் பண்ணிக்கொள்ளணும், மானிட்டர் பண்ணணும். ஸோ நமக்கு எந்தெந்த விதங்கள்ல சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருது பிளஸ் எக்ஸ்பென்சஸ் எந்தெந்த விதங்கள்ல நமக்கு போகுது, அதிகமாக நம்ம எதுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்றோம், ஒன்று கூட அல்லது ட்ரெஸ்ஸா அல்லது ஒரு அவுட்டிங் போறதா, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ என்னென்ன விதங்கள்ல நமக்கு வருகிறது, என்னென்ன விதங்கள்ல நம்மளோட செலவு. ஸோ இதுக்குள்ள பிளஸ் நான் இன்னும் ஒரு 5 இயர்ஸுக்கு பிறகு நான் செய்யற பிசினஸ் அல்லது நான் சும்மா வச்சுக்கொள்ளுங்களேன் ஒரு மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொன்னா கூட இந்த இன்கம்ல இருந்து நான் எவ்வளவு சேவ் பண்ணலாம் மந்த்லி அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தே ஆக வேண்டும். ஸோ நீங்க நீங்க இந்த மாதிரி ஒரு மென்டல் பீஸ், ஓகே எனக்கு காசு வருது மந்த்லி, நான் சேலரியோ இன்கம் வருது, நான் எனக்கு இதை பற்றிய பெரிய ஈடுபாடு இல்லை, ஸோ இந்த ஃப்ளோவில் போகுதுன்னு சொன்னா ஓகே. இது எப்போ ஓகேன்னு சொன்னா யூனோ அந்த ஒரு growth அல்லது ஓகே நான் இருக்கிறது வர்றது ஓகே ஹாப்பினஸ் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா இது ஒரு சிம்பிள் பீஸ்ஃபுல் லைஃப். இன்னொரு 5 இயர்ஸுக்கு பிறகு ஓகே என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன சரவுண்ட் பண்ணிருக்கிற என்வாயன்மெண்ட் யூனோ இந்த விஷயங்கள் இவ்வளவு சேஞ்ச் வரும் அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ண வலிக்கிட்டீங்கன்னு சொன்னா யூ ஹேவ் டு டூ சம்திங் எல்ஸ் அதர் தென் டூயிங் தி சேம் ஓகே இன்கம் எக்ஸ்பென்ஸ் ஓகே. ஸோ இதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணக்கூடியன்னு சொன்னா இப்போ நீங்க சும்மா வச்சுக்கொள்ளுங்களேன் நமக்கு ஒரு சடனான ஃபினான்சியல் சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க நிறைய பிளான்ஸ் ஃபாலோ பண்ணலாம். நான் சிம்பிளா சொல்லுவேன், இந்த கொமர்ஷியல் பேங்க்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சும்மா போய் சர்ச் பண்ணி பாருங்க கொமர்ஷியல் மில்லியனியர் பிளான் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்கள்ட்ட தே ஹாவ் யூனோ அப் டு 6 years of plans. You can start with 5,000 or 10,000 something. Very simple money. இப்படியான ஒரு பிளான் நீங்க ஒரு 2 years 3 years 5 years 6 years ஸோ இப்படியான பிளான் நீங்க போட்டு வைக்கும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே இந்த இயருக்கு பிறகு அல்லது இத்தனை வருடங்களுக்கு பிறகு நம்மளோட மந்த்லி சேவிங்ஸ் இவ்வளவுன்னு சொன்னா நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட்ல நீங்கள் இப்போ ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் உங்களோட இன்கம் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ப்ரைவேட் செக்டர்லேருந்து கவர்மெண்ட் பேங்குகளில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரியான ப்ராசஸ் இருக்கும், ப்ரைவேட் பேங்குகளில் ஒரு மாதிரியான ப்ராசஸ் இருக்கும். உங்களோட பேங்க் பேலன்ஸ், உங்களோட இன்கம், சேலரி, உங்களுடைய எம்ப்ளாயர்கிட்ட இருந்து சேலரி ஸ்லிப், இப்படியான நிறைய விஷயங்கள் கேட்பாங்க நீங்க ஒரு லோன் அப்ளை பண்ண போறீங்கன்னு சொன்னா. ஸோ அகெயின் அவங்கள்ட்ட ஒரு 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 என்ன சொல்ற எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் சேலரி இருக்கும். ஓகே இதுக்கு மேல இருந்தா தான் நாங்கள் இவ்வளவு விதமான சேலரி அந்த லோன் அமௌண்ட் ஆஃபர் பண்ணுவோம் என்று சொன்னா அவங்க ரீபே எடுக்கணும். அவங்க இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ரீபே உங்கள்கிட்ட இருந்து எடுக்கணும்னு சொன்னா உங்கள்கிட்ட கப்பல் ஆஃப் அமௌண்ட்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பிறகுதான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஒரு பேங்க் லோன் தரும். ஸோ இந்த நீங்க சிம்பிளான பிளான்ஸ் வைக்கிறீங்கன்னு சொன்னா நான் சொல்ற மாதிரி 10,000 15,000 மந்த்லி சேவிங்ஸ் வைக்கிறீங்க. இந்த அமௌண்ட்ல இப்ப சும்மா வச்சுக்கோங்களேன் நான் ஒரு 5 லட்சம் சேர்க்க போறேன் அப்படின்னு சொன்னா இதுல எனக்கு ஒரு 70 to 80% நான் லோனுக்கு கூட அப்ளை பண்ணேன். ஸோ லோனுக்கு நான் அப்ளை பண்றேன்னு சொன்னா இப்ப 5 lakhs சொன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் எனக்கு வட்டியாக வருது அப்படின்னு சொன்னா 6 lakhs அப்ப நான் பே பண்ற அமௌண்ட், நான் சேவ் பண்ற அமௌண்ட் பிளஸ் இன்னும் ஒரு 15,000 நான் அவங்களுக்கு பே பண்ண போறேன். அப்ப மந்த்லி நான் ஒரு 30,000 நான் ஒரு லோன் எடுக்க கூட எனக்கு வருது. நான் இது ஒரு அவரேஜான கால்குலேஷன் சொல்றேன், எக்ஸாக்ட் கால்குலேஷன். ஸோ இப்படி நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே இந்த வருமானம் இவ்வளவு சேவிங்ஸ் உண்டா இவ்வளவுக்குள்ள, அப்ப அந்த வார அமௌண்ட்டை வச்சு நம்ம ஏதும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ஏதும் ஒரு பிசினஸ் பிளான் ஏதும் நம்ம செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியான ஒரு ஆல்வேஸ் திங்ஸ் இன் பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு இருந்தே ஆகும். பேக்கப் பிளான்ஸ். ஸோ இதை நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ நீங்க உங்களுக்கு குழந்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்
சைல்டு அல்ல சில்ட்ரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இப்போ பார்த்தா இந்த ஹெச்என்பி பேங்க்லையும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அவங்களோட நியரஸ்ட் பேங்க் அவங்களோட வெப்சைட்டில் சைல்ட்ஸ்க்கு இருக்குது அப் டு 25,000 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 9 இயர்ஸ் இப்படியான சின்ன சின்ன வயசுல இருக்கிற பேபிஸுக்கும் அவங்க அந்த சேவிங்ஸ் பிளான் வச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு அடல்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிளான்ஸ் இப்படியான பிளான்ஸ் வேணும்னு சொன்னால் நியரஸ்ட் ஹெச்என்பி பேங்க்லையும் நீங்கள் கன்சல்ட் பண்ணி கொள்ளலாம். இதுக்கான முழு தகவல்களும் தருவாங்கன்னு நம்புறேன் பர்சனலாக போகிற நேரங்கள்லன்னு சொன்னால் அவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட்ல அந்த விஷயங்களை காணல அடல்ட்ஸ். ஸோ உங்களுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் அல்லது உங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் ஒரு கிளாரிட்டி, ஓகே மந்த்லி நமக்கு இவ்வளவுன்ற ஒரு கிளாரிட்டி இருக்குமென்னு சொன்னா அடுத்த பெர்ஸ்பெக்டிவை யோசிக்கக்கூடிய மாதிரி. ஸோ இதெல்லாமே தாண்டி உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களோட ஹாப்பினஸ் அல்லது உங்களோட ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான் உங்களோட ஹாப்பினஸை டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கு. யூ நோ ஹூ யூ ஆர் தென் எனி ஒன் எல்ஸ், ஈவன் யுவர் பார்ட்னர்ஸ் ஓ யுவர் பேரண்ட்ஸ். ஸோ யுவர் மென்டல் ஹெல்த். ஸோ யூனோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதுல ரொம்ப கிளாரிட்டி உங்களுக்கு இருந்தே ஆகும். உங்களோட சந்தோஷம் இன்னொருத்தரை பார்க்கறதால வரும் அப்படின்னு நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கான சந்தோஷம் இல்லை. உங்களுக்கான சந்தோஷம் நீங்க உங்களுக்கு பிடிச்சதை செய்யறதுல தான் அப்படின்ற அந்த கிளாரிட்டி வரும்போது உங்களோட பர்சனல் க்ரோத், உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட ஸ்டாண்டர்ட் உங்களை சுத்தியதாக இருக்கு. ஸோ ஒரு சடன் ஃபினான்சியல் ப்ராப்ளம்ல நீங்க இன்வால்வ் ஆகாம இருக்கலாம் அல்லது அதை ஒரு ஜென்டிலா ஹேண்டில் பண்ணலாம். யூனோ இப்போ சும்மா வச்சு கொள்ளுங்களேன், எனக்கு ஒரு 3 lakhs. ஸோ எனக்கு தெரியும் ஒரு 2 years நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். ஸோ மேபி ஒரு 10 months அல்ல 1 yearக்கு பிறகு இந்த பிளான் முடியும். ஸோ நான் இப்போ எனக்கு தெரியும் அக்யூரேட்டா, ஓகே இந்த வருஷத்துக்கு பிறகு எனக்கு இந்த அமௌண்ட் வரும்ண்டு. ஸோ நான் கான்ஃபிடென்ட்டா இன்னொரு ஆள்கிட்ட கடன் கேட்கலாம். ஸோ கடன் கேட்காம இன்னொரு ஆள்கிட்ட கைமாறாம லைஃப் இருக்குமான்னு சொன்னா ஐ டோன்ட் நோ. பட் அதுல ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ஓகே நம்ம இதை திரும்பி கொடுக்கலாம், இதை பற்றி எப்படி நம்ம இதை ரீபே பண்ண போறோம்ன்ற அந்த ஒரி இல்லாம கொடுக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ட்டை நான் இதுல பெருசா சொல்லுவேன். யூனோ ஸோ அப்படியான சிம்பிள் லைஃப் ஹேக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்மளோட இன்னர் பீஸுக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் ஒரு ஜென்டிலான லைஃப் வாழலாம் நம்மளோட ஊர்லயே நம்ம இருக்கிற இன்கமோட பிளஸ் நம்மளோட ஒரு பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ் நம்மள்ட்ட இருக்குமென்னு சொன்னோம். உங்களோட ஹாப்பினஸை நீங்க டிஃபைன் பண்ணாத வரை நீங்க என்ன செய்யணும், நீங்க திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், என்ன ஃபுட் சாப்பிடணும்ன்றதை நீங்க டிஃபைன் பண்ணாத வரை உங்களோட ஹாப்பினஸை அடுத்தவனை பார்த்து வருமாக இருந்தால் வாழ்க்கையில ஹாப்பியாக இருக்க முடியாது. ஸோ இது எனக்கு பிடிச்சு நான் ஃபாலோ பண்ற டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். See you guys in the next video.